ஸோ பிக் பாஸ்ல விஜய் சேதுபதி இந்த வாரம் என்னென்ன டாபிக்லாம் அட்ரஸ் பண்ண போறாரு அப்படின்றது தான் பார்க்க போறோம் நம்ம மெயினா. ஓகே, அது என்னோட அனலைசிஸ்ல. வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம ஒவ்வொருத்தரும் லைக்கை போட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன், மறக்காம போட்டுருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கில்டு லேபரா இல்லை லேபரா அப்படின்ற ஒரு டாபிக் ஒரு மிகப்பெரிய டிபேட் ஆச்சு. ஸோ அந்த செலெக்ஷன்லேயே வந்து பெரிய டாப்பிக்காக டிபேட் ஆச்சு இல்லை. ஸோ அதில் கண்டிப்பாக வந்து டிபேட் வரப்போகுது. அது அருண் பக்கம் நியாயமாக போக போதா இல்லை தீபக் பக்கம் நியாயமாக போக போதான்றது இருக்கு. ஸோ அதில் 2 நாள் நடந்துச்சு. ஸோ அதில் ஒரு நாள் கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபக் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொன்னார். குக்கிங் வந்து ஸ்கில்டு, இது வந்து ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தாவே பண்ண முடியும், ஆனால் அது அப்படி பண்ண முடியாதுன்ற எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்து தான் சொல்ல வச்சார். அது கரெக்ட். அது வரையுமே தீபக்கோட ஃபைட்டும் இவங்களோடதும் கரெக்டான ஆர்குமெண்ட் எக்ஸாக்டாக இருந்துச்சு. பட் மறுநாள் அந்த டீ போடும்போது அது ஒரு ஃபன்னியாக ஆரம்பிச்சு ஒரு மிகப்பெரிய ஆர்குமெண்ட்டாக மாறினதுக்கான காரணம் அது வந்து இவர் வந்து பட்ட பேர் தான் கூப்பிட்டார். ஓகே, அது பட்ட பேர் தான் இவர் கூப்பிட்டாரு. அதை புடிஞ்ச ட்விஸ்டர்னு கூப்பிட்டோன்னா அவர் வந்து ஸ்கில்டு அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அது அருண் தான் எடுத்துட்டு வந்தார். இவர் ரெகுலராக கூப்பிட்டு அது எடுத்துட்டு வந்தார். ஓகே, அருண் எடுத்துட்டு வந்தார். அதுக்கு ரியாக்ஷனாக வந்து இவ்வளோதான் லேபர் கொடுக்கும்ன்ற மாதிரி அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு குரூஷியல் ரோலை பிளே பண்ணியிருக்கு. அந்த ஒரு ரோலில் கண்டிப்பாக அந்த ஒரு வார்த்தையில மாட்டிக்கிட்டார் அருண் கிட்ட. கண்டிப்பாக அந்த ஒரு வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணப்படும். அதனால தான் தீபக் தெரிஞ்சு இதோட பின்விளைவு பெருசாக இருக்குதுன்னு தெரிஞ்சுதான் தீபக் போயிட்டு ஒரு பக்கம் அருண் கிட்ட எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டு சாரி கேட்டார். கண்டிப்பாக அந்த ஒரு டாபிக் அட்ரஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா தீபக்கு அந்த ஒரு இடத்துல அடி விழும். மற்றபடி பர்சனலாக பேசினது நிறைய விஷயங்கள்லாம் அருண் பேசியிருக்காரு. ஸோ அருணும் அடி வாங்கணும் தான். அடி அருணுக்கு விழாமலாம் இருக்கக்கூடாது. அவரோட புரிதலே தப்பாக இருந்தது தான் பேசிக் ப்ராப்ளம். இதில் பர்சனலாக போய் அட்டாக் பண்ணது நிறைய விஷயங்கள் பேசியிருக்கார். ஸோ அந்த கேட்டகரியில 2 பேருக்கும் அடி விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதோ. ஆனால் தீபக் கொஞ்சம் கம்மியா இருக்கும், அருணுக்கு பெருசா விழும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு இதை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லியதுக்கு அப்புறம் அருண் தான் எடுத்துட்டு வந்து பேசினது அருணோட தப்பு நான் பார்க்கறேன். அடுத்து டாப் 8 செலெக்ஷன் பண்ணாங்கல்ல, மேனேஜர் மற்றும் ஒர்க்கர். டாப் 8 செலெக்ஷன் கரெக்டான செலெக்ஷன் நடந்து முடிஞ்சுதா? அதில் பவித்ராவோட ரியாக்ஷன், நிறைய பேருக்கு முரண்பாடான கருத்துக்கள்லாம் இருக்குல்ல. மேபி இது ஒரு அட்ரஸ் பண்ணப்படும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கரெக்டான செலெக்ஷனா அப்படின்ற மாதிரி ஒரு டிபேட்டுக்கு வந்தோடனே நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கும். பவித்ரா கிட்ட இருந்து, அன்ஷிதா கிட்ட இருந்து இந்த நபர்கள்லாம் வந்து மாற்று கருத்துக்கள் தெரிவிப்பார்கள் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா ஓகே. பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் பேசியிருக்கணும். பேசாமல் ஒரு வாய்ப்பு கிடைச்ச இடத்துல நீங்கள் பேசாமல் விட்டது யார் தப்பு அப்படின்ற மாதிரி தான் அட்ரஸ் பண்ணணும். இவங்களோட பாயிண்ட், ஒரு வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல பாயிண்ட் அழகாக அடிக்க வச்சிருக்கணும். அடிக்க வைக்கலன்ற மாதிரி கேள்வி வரும்னு நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் மிகப்பெரிய டிபேட்டாக மாறும் நான் பார்க்குறேன். இது 2. மூணாவது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அருண் அப்படின்ற ஒரு பெரிய இந்த டாஸ்க்ல பெரிய டாபிக்காக போயிட்டு இருந்தது. 2 பேரும் பேசுறதுன்ற மாதிரி கடைசி வரையும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. பல பேருக்கு இரிட்டேஷன் கொண்டு ஆயிட்டு இருந்தது அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. அதுல லேபர் லீடர், அந்த யூனியன் லீடர் யார் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற டிபேட் வந்து பார்த்தீங்கன்னா அருண் பக்கம் நியாயமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த யூனியன் லீடர்ன்ற டாப்பிக்கில் நியாயமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னதான் அது முத்துக்குமார் கேமுக்காக மாற்றி பல விஷயங்கள் பண்ணியிருந்தாலுமே அந்த ஒரு டாபிக் அருண் சொன்னது வேலிட். ஆனால் இன்னொரு பக்கம் அருண் பேசின வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, நாங்கள் என்ன பெக்கர்ஸா, ஸ்லேவ்ஸா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாய்களா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட மவுத் பீஸ் ப்ரோவோக்கிங்ன்ற மாதிரி ஏகப்பட்ட வார்த்தைகள் அருண் யூஸ் பண்ணியிருக்காரு. இது ஒரு பாயிண்ட்ல டாஸ்கா பார்க்கல. 2 பேரோட ஈகோ கிளாஷ். முத்துக்குமரன் வெற்றி பண்ணணுமா இல்லை அருண் வெற்றி பண்ணணுமா அப்படின்ற ஒரு ஈகோ கிளாஷ் இருந்ததுல. அதனால தான் இந்த டாஸ்க் வந்து நிறைய பாதிக்கப்பட்டது நான் நம்புறேன். இந்த டாஸ்கோட மெயின் ஸ்பாயிலர்ஸ் இவங்க 2 பேரை தான் நான் கருதுறேனே. முதல் நாள் பரவாயில்ல, 2வது நாளும் டிஸ்கஷன் பெருசாக எலாபரேட் பண்ணி புடுங்குறியா, கலையை எடுக்கிறியா அப்படின்ற டாபிக்லாம் வந்துச்சுல. ஸோ அந்த கேட்டகரியில் இந்த ஒரு இஷ்யூமே பெருசாக டிஸ்கஸ் பண்ணப்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் மெயினா. அடுத்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கரெக்டா ஃபேரா போயிருக்கா ஜெஃப்ரிக்கு? விளையாடின நபருக்கு போச்சா இல்ல பாவம் பார்த்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கணுமான்ற டாபிக் கண்டிப்பா அட்ரஸ் பண்ணணும். இது வாரம் தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு நியாயமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த வாரம் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை பத்தி எல்லாரும் பேசினதால கண்டிப்பா ஜெஃப்ரிக்கு ஒரு கேள்வி எழுப்பப்படும். அது கரெக்டா தான் நடந்துச்சுன்ற டிஸ்கஷன் வந்தபோது ஜெஃப்ரிக்கு ஆப் அடிக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் தேர். மேபி அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கட் பண்ணி வேற யாருக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கூட நடக்கலாம். இந்த மாதிரி கமல் சார் பண்ணியிருக்காரு, இங்க நடக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, அடுத்து சௌந்தர்யா, அன்ஷிதா, ராணவ், மஞ்சுரி இந்த ஒரு ஃபைட் இருக்கு இல்லையா. அதுல வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு வந்து எல்லோ கார்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் கூட இருக்குதுன்றதான் நான் பாக்குறேன். ஏன்னா ஆஷா போகக்கூடாது, ஓடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலுமே சௌந்தர்யா போயிட்டு அந்த கொடையை பிடிச்சாங்க தான். ஓகே, அதை தள்ளி விடல, இதெல்லாம் பண்ணல. ஆனா அந்த ஆஷ் பிஹேவியர் ஏற்கனவே ஒரு வாட்டி வாணி கொடுக்கப்பட்டிருக்கு. அதை மீறி சௌந்தர்யாக்கு எல்லோ கார்டு ஒரு எச்சரிக்கை இருக்கு. அது எல்லோ கார்டு எச்சரிக்கையா என்ன எச்சரிக்கைன்னு தெரியல. எல்லா வாரமும் வான் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்களே. போன வாரம் தான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போனார், நான் அடுத்த வாரம்லாம் பார்க்க மாட்டேன், கார்டு கொடுக்கணுமாலாம் கேட்டார். மேபி
மேபி கார்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குதுன்னு நான் பார்க்குற மக்களே. இன்னொரு பக்கம் ராணுவ அந்த இடத்துல 4 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. அது இனிஷியேஷன் யாரு ஆரம்பிச்சது யாருன்ற ஒரு கிரைட்டீரியா வரும்போது மேபி அதில் சௌந்தர்யா சிக்கிடுவாங்க நான் நினைக்கிறேன். இதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதில் ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா பல வார்த்தைகள் வாயில யூஸ் பண்ணியிருக்காரு. மஞ்சரி போட்டு டப்புன்னு அடிச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய டிபேட்டாக மாறும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் கரெக்டாக நடந்துச்சா அப்படின்றது பல நாளாக கேட்கப்படவில்லை. ஏன்னா இந்த டாப்பிக்கே பல நாள் தப்பாக நடந்துட்டு இருக்கு. அதை ஒரு நாள் கூட விஜய் சேதுபதி சார் அட்ரஸ் பண்ணல. அதெல்லாம் அட்ரஸ் பண்ணால் வேற லெவலாக இருக்கும். ஆனால் பண்ண மாட்டாரு அப்படின்றது தான் எனக்கு ஒரு டிராபேக்காகவே இருக்கு. அடுத்து ரஞ்சித்தோட கேப்டன்சி எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு ஃப்ளவரை வேற கட் பண்ணாங்கன்றதால ரஞ்சித்தோட கேப்டன்சி மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் தான் வருமே தவிர்த்து அவர் கேப்டனாவே இல்லை சார். கேப்டனா என்ன பண்ணாருன்னே தெரியலன்ற மாதிரி கண்டிப்பா ரஞ்சித்தோட கேப்டன்சி வச்சு கிழின்னு கிழிக்கிறதுக்கு பல பேர் காத்துட்டு இருக்காங்க. கேட்டார்னா ரஞ்சித்தோட சொல்லியே முடிச்சு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் ஃபேவரட்டிசம் அப்படின்றது கிளியர் கட்டா நடக்குது அந்த பெஸ்ட் ஒஸ்ட்ல. அதை பத்தி அட்ரஸ் பண்ண மற்ற குரூப்பை பத்தி மற்ற கேங்கை பத்தி பேசுற விஜய் சேதுபதி சார் இந்த கேங்கை பத்தியும் இந்த திருட்டு கும்பல் பண்ற அட்ராசிட்டிஸை பத்தி நீங்க கேட்டே ஆகணும். அவங்க தெரியாத மாதிரி மற்ற கேங்கெல்லாம் கேட்குறீங்க, அவங்க தெரிஞ்சே பண்றாங்கன்றது தான் பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விடுதலை மூவியை பத்தி ப்ரொமோஷன் இதெல்லாம் நடக்கும். இதுதான் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது என்னோட அனலைசிஸ். என்ன நடக்குதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. பை கைஸ்.